துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாலுமே ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு உதயசூரியன் சின்னம் வச்சிருக்கிற லோகோவா தான் அவர் சுத்திட்டு இருக்காரு. ஏன் அவருக்கு சட்டம் வாங்க கூட காசு இல்லையா? சொன்னா நானே சட்டம் வாங்கி தரதா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. உதயநிதி ஏன்னா டிஷர்ட்டோடய இருக்காரு? அவர் சொல்றாரு பொலிட்டீஷியன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. முட சட்டை, கஞ்சி போட்ட விரப்பா, வேஷ்டி, அதை ஃபர்ஸ்ட் உடைச்சதே விடுதலை சிறுத்தைகள் தான். வேஷ்டி எங்கள் தலைவர் வந்து நீங்கள் வேஸ்ட் சட்டையில் பார்க்கவே முடியாது. க்ளீன் சேவ் பண்ணிட்டு அவர் பார்த்தா அவர் டை அடிச்சுட்டு ஒரு ஒரு பொலிட்டீஷியன் அது அது வந்து ஊரை ஏமாத்துற வேலை. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இது இருக்குது. அதை நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் அவ்வளோ உடைச்சிட்டோம். அது இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள்னா வந்து இன்னைக்கு யாரும் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக வந்து பார்க்க மாட்டோம். நாங்கள்லாம் சமூக செயற்பாட்டாளர்கள் போல், சோசியல் ஆக்டிவிஸ்ட் போல் இந்த சமூகத்தை மாற்றுறதுக்கு வந்த போராளிகள். அதனால் வந்து அதை தான் போடணும்ன்ட்டு ஒன்றும் விதி இல்லை. இங்கே அரசியல் அமைப்பு சட்டத்தில் பொலிட்டிஷியன் அப்படி இருக்கணும்ன்ட்டு எதுவும் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லை. அதனால் வந்து அவர் டிஷர்ட் போட்டால் அவருக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை போடுறோம். அவர் வந்து டிஷர்ட் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து அதனால என்ன இருக்குது, அதில் வந்து அவருடைய சின்னம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அதில் என்ன இருக்குது, தவறு என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்க போகும்போதே வந்து சட்டசபைக்குள்ளேருந்து வரும்போதே வந்து ரெட்டலையை காட்டுறாங்கல்ல. இந்த ஒன்றிய அரசு அதிமுகவும் அமித்ஷாவும் அரசு நிகழ்ச்சியில் தானே வந்து தேர்தல் கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அதாவது திமுக மீது எந்த குற்றமும் சொல்ல முடியல, ஏதாவது குற்றம் இருக்கா அப்படிங்கிறது கண்டறிகிறாங்க. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆன பிறகு அவர் மேலே ஏதாவது குற்றம் இருக்கான்னு பார்க்குறாங்க. குற்றம் எதுவும் இல்லை. அப்போ இது ஒரு குற்றமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதனால் இது வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மரபுகளை உடைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் கூட வந்து டிஷர்ட் போட்டு கூட வரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.